Hello friends, welcome back to my channel Madras to Qatar. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோகனட் பிரிஞ்சி ரெசிபி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப குயிக்கா ஈஸியா பண்ற டேஸ்டியான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் இது. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது பண்றதுக்கு ஒரு கடாயில நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கீ வேணும்னா கூட நீங்க கீ சேர்த்துக்கலாம். நான் வந்து எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். அதுல ஒரு பீஸ் பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரே ஒரு ஸ்டார் அனைஸ் வந்து சேர்த்திருக்கேன். இது கொஞ்சம் பொரியட்டும். இது கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் ரொம்ப அதிகமாக வேணும்னா இன்னும் கூட ஒரு 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பை இந்த வெங்காயத்திலேயே சேர்த்துருங்க. வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு நான் வந்து 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 30 நிமிஷம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் மசாலாவோடு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இந்த ரைஸை அப்படியே இந்த எண்ணெயிலேயே பொரிய விட்டுக்கோங்க. இப்போ எனக்கு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் வந்து நல்லாவே வந்து அந்த எண்ணெயில் வந்து பொரிஞ்சிருக்கு. இது பொரியறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணணும். இப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவு கோகோனட் மில்க்குக்கு நான் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்ததுனால 3 கப் தண்ணி சேர்ப்போம். அதனால் 1.5 கப் தேங்காய் பாலும் 1.5 கப் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி இது கொஞ்சம் கொதி வரும்போது நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ஓப்பன் பண்ணாதீங்க. எனக்கு இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பால் பிரிஞ்சி வந்து நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ரைஸ் வந்து உடையாமல் சைடில் இருந்து இந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து கொஞ்சம் தாளித்து சேர்க்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நெய் நல்லா சூடானது ஒரு 10 முந்திரி இதில் சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த ரைஸ்க்கு இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகும்போது ஒரு 10லேருந்து 15 காஞ்ச திராட்சை வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஆனால் இது சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா பொரிஞ்சதும் இதை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அதே நெய்யில் கொஞ்சமாக பிரெட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் இதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு இப்போ தனியாக எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோகோனட் பிரிஞ்சில் இந்த பிரெட்டையும் அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கோகோனட் பிரிஞ்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக ஈஸியாக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.